வணக்கம். தொடர்ந்து நம்ம தமிழக நாடாளுமன்ற தேர்தல் பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி ஒரு சேஞ்சஸாக நம்ம என்ன பண்ணலாம், ஆந்திர அரசியலை பற்றி பார்க்கலாம். ஆந்திர அரசியல் பார்த்திங்கன்னா இப்போ ஒரே நேரத்தில் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் தேர்தல் நடக்க போகுது. நேரடி போட்டி யாருக்கும் பார்த்திங்கன்னா அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் பார்த்திங்கன்னா நேரடி மோதல் ஏற்பட்டிருக்கு. ஆட்சி கைப்பற்றியே தீரணுங்கிற இதில் சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஆட்சி தக்க வைக்கிறதில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், தமிழகத்தை தாண்டி அங்கே பார்த்திங்கன்னா வெப்பநிலையும் கொஞ்சம் அதிகம், ஹீட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த அனலோட இந்த தேர்தல் பிரச்சார அனலும் பறக்கிறதுனால மக்கள் தகிதகிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவாருங்கிற ஒரு சூழ்நிலையும் அங்கே நிலவிட்டுருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம சில விஷயங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி தனித்து அங்கே போட்டிட்டார், சின்ன சின்ன கட்சிகள் சேர்த்து கூட்டிட்டார். அதுமாதிரி காங்கிரஸ் கூட்டணியும் தனித்து சின்ன சின்ன கட்சிகளும் கூட்டிகிட்டு போடுறாங்க. சந்திரபாபு நாயுடு யாருடன் கூட்டணி இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா பாஜக மற்றும் பவன் கல்யாணுடைய கட்சியோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. பிரமாண்டமான பிரச்சாரங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டு வருது. இதில் யார் வெற்றி பெற போகிறார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக பார்க்கப்படுது. உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கருத்து கேட்புகளையும் எடுத்திருக்காங்க. தேர்தல் அறிக்கைகளையும் தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க, பிரச்சாரத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக சந்திரபாபு நாயுடு எதை முன் வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை முன் வைக்கிற என்ன சொன்னான்னா, கடந்த முறை ஆட்சிக்கு வந்த ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொன்னார், உங்கள்கிட்ட மது விலக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி ஆந்திராவில் எங்கே திறந்தாலும் மதுவாக தான் இருக்குது, தரமற்ற மதுவாக விற்பனை பண்ணுறாங்க. அதனால் மதுவால் இந்த மாநிலம் சீரழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் இந்த தேர்தல் அப்படின்னா, மது விலக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொண்டு வரப்படும். இல்லை என்றால் தரமான மதுவை குறைந்த விலையில் ஆந்திர மக்களுக்கு நாங்கள் வழங்குவோம் இருக்காங்க. எப்படி பார்த்தீங்களா, தரமான மதுவை நாங்கள் ஆந்திர மக்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு தேர்தல் அறிக்கையை வெளிப்படையாக ஒரு தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கிறது இங்கே தான் முதல் முறைன்னு பார்க்குறேன். மது விலக்கா தரமான மதுவா அப்படின்னு தான் அங்கே ஒரு விவாதம் போயிட்டு திரும்பவும் அதே மது விலக்கு கொண்டு வந்திருக்காங்க. மது விலக்கு நிறைவேற்றப்படுமா, தரமான மது வழங்கப்படுமாங்கிறது அந்த மக்களுடைய ஒரு இதை பொறுத்து அமையும். இதை முன் வச்சு தான் அங்கே பிரச்சாரமும் அமைஞ்சிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அங்கே வெற்றி பெறுவது ஜெகன்மோகன் ரெட்டியா சந்திரபாபு நாயுடுவா என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நம்ம பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான அரசியலை தொடர்ந்து பேசுவோம். நான் உங்கள் பேனக்காரர். நன்றி.